கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இணையும்படியாக இந்த காலைக்கது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்வதற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 121 அதிகாரம் 8வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அதை நம்ம சொல்ற ஒரு வசனம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம். கர்த்தர் நம்மை காக்கிற தேவன். வேதாந்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதத்துல விசேஷமா நிறைய வசனங்கள் இருக்குது. என்னன்னு, கர்த்தர் நம்மை காக்கிறவர், செட்டைகளின் கீழ் மறைத்து நம்மை காக்கிறவர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 91 அதிகாரம். அதை பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரொம்ப என்ன செய்யும், ஆறுதல் தரும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தை தருகிற ஒரு வசனம். பெரிய வாக்குத்தத்தம் நிறைந்த அதிகாரம். அதே போல சங்கீதம் 23 அதிகாரத்தை எடுத்துட்டு வந்துச்சுன்னா அதுலயும் ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிற வசனம். எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை என்ன செய்வார், உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை காக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா தாவீது பக்தன் தன் அரசாட்சியில இருக்கும் பொழுது கூட என்னன்னா, என்னை காக்கிறதுக்கு, அவரை காக்கிறதுக்கு நிறைய படை வீரர்கள் இருந்தாங்க, அவருக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. ஆனா கூட அவர் நம்பின ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான். ஏன்னு சொன்னா அவர் மாத்திரமே நம்மை காக்க முடியும். நிறைய பேர் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை ஒரு தீ விபத்தின் போது காப்பாற்றினு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த கதையை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னு சொன்ன அந்த கோழியை பத்தி வாசிக்கும் பொழுது எனக்கு உடனே என்னுடைய சகோதரனின் மகள் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க வீட்லயும் கொஞ்சம் கோழி நிக்குது. அந்த கோழியை ஒரு சின்ன ஒரு ஒரு புழு பிராணி என்ன செஞ்சா கடிச்சிருச்சு. அப்ப அந்த கோழி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்கும் போது என்னுடைய அண்ணா மகள் என்ன சொன்னா ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ அந்த கோழி ரொம்ப அடிபட்டுருச்சுன்ட்டு ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிற அந்த சூழ்நிலையில பெற்றோருக்கும் என்ன செய்யணும்னு தெரியல. அவங்களுக்கு சமாதானப்பட்டாங்க, சரியாயிடும், அதுக்கு மருந்து போடு. அப்புறம் அவங்க சொல்றாங்க நான் டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். அவ்வளவு என்ன ஒரு வளர்க்கிற ஒரு சின்ன ஒரு கோழியா இருந்தா கூட நமக்கு என்ன இருக்கு, அவ்வளவு ஒரு பாசமா இருக்கு. அதே போலதான் இங்க ஒரு சகோதரி பியூலா என்ற சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா கோழி வளர்த்தாங்க. அந்த கோழி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நல்ல அழகா முட்டை போடும் டெய்லி. அப்போ பியூலாக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த முட்டையை அப்படியே எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கோழி வளர்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்தது குஞ்சு பறிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா முட்டைகளை சேகரிப்பாங்க. அது போல பியூலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா 15 முட்டைகளை சேகரிச்சாங்க. அந்த 15 முட்டைகளையும் சேகரித்து அடைக்காத்தாங்க. அடைக்காத்துட்டு 21 டேஸ் கழிச்சு என்ன செஞ்சுன்னா அதுல இருந்து சின்ன சின்ன குஞ்சுகளா அழகா வந்துச்சு. எத்தனைன்னா 15 குஞ்சுகளும் வந்துச்சு. அந்த 15 கோழி குஞ்சுகளும் என்ன செஞ்சுன்னா அவங்க அம்மாவோட என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இறை தேடுவதற்காக சென்று வர்றது அதெல்லாம் பார்க்க பியூலாக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பியூலா தன்னுடைய வேலைக்காக சென்று திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டு பக்கம் அவங்க திரும்பி ஒரு 4 மணி அளவுக்கு திரும்பி வராங்க. வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டு பக்கம் ஒரு புகை மண்டலமா காணப்படுது. ஏன்னு சொன்னா அவங்க வீட்டு பக்கம் இருக்கிற குடிசை என்ன செஞ்சிருச்சு, எரிஞ்சிருச்சு. பியூலாக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னு சொன்னா பியூலாக்கு தெரியும் அவங்க கோழி அந்த பக்கத்துலதான் அவங்களுடைய கோழியோட கூண்டு இருந்துச்சு. அப்போ பார்த்துட்டே இருக்கிறாங்க, அப்படியே ஓடி தேடுறாங்க. அவங்க கோழியை, பெரிய கோழியை தேடுறாங்க. குஞ்சு எங்க இருக்குன்னு, கோழி குஞ்சுங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. அவங்க கண்ணுக்கு தரப்படல. ஒரு குச்சி எடுத்து அப்படியே கிளறி பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கோழி அப்படியே தன்னுடைய சிறகுகளை அப்படியே எரிச்ச மாதிரி அப்படியே எரிஞ்சு கருகி போய் இருந்ததை பார்த்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு வருத்தமா போச்சு. அப்படியே அந்த குச்சி வச்சு லைட்டா அப்படி தள்ளும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க இருந்து ஒவ்வொரு கோழி குஞ்சியா என்ன செஞ்சான், 15 கோழி குஞ்சு அப்படியே வெளியே வந்துச்சான். பியூலாக்கு நம்பவே முடியல, அப்படியே கண்ணீர். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவர் இந்த கோழி குஞ்சுக்குள்ள கூட இவ்வளோ ஒரு அன்பை வச்சிருக்கிறார், இந்த கோழிக்கு, தன் தாய் கோழிக்கு இவ்வளவு பெரிய அன்பை வச்சிருக்கிறாங்களா ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. தன்னை அப்படியே கருக்கி கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகாதபடிக்கு என்ன செஞ்சான், அந்த கோழி குஞ்சு அப்படியே அழகா என்ன செஞ்சிச்சு, கவர் பண்ணி அது மாண்டு போயிடுச்சு. ஆனா என்ன செஞ்சிருச்சு, கோழி அதனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சு காப்பாற்றுச்சு. அப்பதான் பியூலா யோசித்தாங்க, ஆண்டவர் படைச்ச இந்த கோழிக்கே இவ்வளவு அன்பையும் இவ்வளவு பாதுகாக்கணுன்ற ஒரு இதுவையும் காத்த வியாச்சு அவங்கள தப்பித்து வைக்கணும் அப்படின்ற தீ விபத்துல இருந்து அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த தன்மையும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா
அதை படைத்த ஆண்டவர் உங்க மேலே என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. அந்த சின்ன கோழிக்கு இவ்வளோ ஒரு பாசத்தை கொடுத்துருப்பாங்கன்னா உங்க மேலே என் மேலே ஆண்டவர் எவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்க. நீங்களும் உங்களை என்னையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பிரயாசப்படுவாங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சாங்களாம், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து நம்ம மாண்டு போயிடக்கூடாது, பாவத்திலே மாண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை எப்படியாச்சும் இந்த பாவம் என்ற அந்த விபத்துல இருந்து நம்மை காப்பாற்றி நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு சொல்லி அதற்கான விலையாக என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவர் என்ன கொடுக்கிறாருன்னா அவருடைய ரத்தத்தை, அவருடைய ஜீவனை என்ன செய்யறாரு, உங்களுக்காக எனக்கு தரார். எப்பேற்பட்ட அன்பான கடவுள். அவர் அதை கொடுத்தது மாத்திரம் அவர் சொல்றாரு, உங்களுடைய போக்கிய வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால நம்ம காக்கிற தேவன் ஒரு இருக்கிறார். அதனால நீங்க எந்த விபத்து வந்தாலும் எந்த பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவர் நம்மை காக்கிறவர். ஒருவேளை அந்த ஆபத்தின் வழியாக நம்ம போக நேரிட்டாலும் கூட அதிலிருந்து தப்பித்து வரும்படியான போக்கியும் அவர் நமக்கு தர காத்திருக்கார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவர். அதனால்தான் அவர் சொல்றாரு, தாவீது பக்தன் சொல்ற போது, அவர் சிறகுகளாலே நம்மை மூடுவார், அவர் செட்டிகளின் கீழ் அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமா, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு என்னது, ஒரு பாதுகாப்பா ஒரு கேடகமாகவும் அது இருக்க போகிறது. அதனால நீங்க பயப்படாம வருகிற நாட்களிலும், இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் நம்ம பாதி நாட்களை கடந்து வந்துட்டோம். அந்த கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களும் என்னது, தேவன் நம்மை காத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மை காப்பார் என்ற விசுவாசத்தோட அவர்கிட்ட நன்றியோட நம்ம ஜீவிப்போம்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இப்பொழுது தொடர்ந்து வர ஆயத்தமா இருக்கிறார். அவரை தொடர்ந்தும் நீங்கள் பற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனோக்களை கண்ணோக்கி பார்க்கிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த கிருபை இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாத தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து என்னுடைய தேவைகளை சந்தித்து நாங்கள் போகும்பொழுது வரும்பொழுதும் தேவதூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஏற்பட இருந்த எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி. நாங்கள் போகும்பொழுது வரும்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மை அதிகமாய் பிரதிபலிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க சாமி. அதற்கு தடையா இருக்கிற பாவங்கள், ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் அழுத்து போட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்க எல்லா காரியத்தையும் எங்களுக்கு நீக்கி போடுங்க சாமி. ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிறது ராஜா. எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவரை உணர்த்தி கொண்டு வருகிறது சாமி. உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாதவர், சொன்னபடி வரப்போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வரும் நாளிலே நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை பாவிகளாக எங்களுக்கு நீர் கிருபையாய் தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.